அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 11வது ராசியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய, மேலும் சனி பகவானை ராசி அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பு என்னென்ன பலன்களை இவங்களுக்கு கொடுக்கும், முக்கியமாக இந்த காலகட்டத்தில் இவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்ப பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி, சனி பகவானுக்கு போற்றி, சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு மனதார அந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இப்படி ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய அருளும் நீங்கள் உங்களுடைய மனதில் நினைத்த அந்த ஒரு விஷயத்தையும் அவர் கண்டிப்பாக நடத்தி வைப்பாருங்க. பொதுவாகவே உங்களுடைய ராசி அதிபதியும் அவர் தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்க. ஸோ நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் உங்களுடைய ராசி தலைவன் சனி பகவானாக இருக்கறனால நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு எல் தீபம் ஏற்றி மனதார அந்த சனி பகவானை பிரார்த்தனை செய்து வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஏதாவது சனி பகவானால் தாக்கம் ஏற்பட்டிருந்தால் கூட அது எல்லாமே சரியாகும். அவருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் சனிக்கிழமை என்று மிஸ் பண்ணிடாதீங்க. சனிக்கிழமை விரதம் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சனிக்கிழமையில் அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு கெட்டதுமே நடத்த மாட்டார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக கும்பராசி நேயர்களாக இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்க. நல்ல பலனே உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பாரு. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. இவங்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணம் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அவங்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க. ஸோ மறக்காமல் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாவே போதும். அவங்களே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்திற்குமே நல்ல தீர்வு கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு கால் பண்ணி பாருங்கள். கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த 15 நாட்களை பொறுத்தவரையில் குரு பகவானுடைய இட அமர்வு ரீதியாக எடுத்துக்கொண்டா அப்படின்னா இது உங்களுடைய பொருளாதாரத்திற்கு சாதகமான நாட்களாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா வேலையை விட்டு புதிய வேலைக்கு முயற்சிக்க இந்த காலகட்டத்தில் வேண்டாம். இப்போ எப்படி பார்த்தாலுமே இந்த கும்பராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலைக்கு இப்போ போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை இந்த சமயத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். எதனால் பிடிக்காமல் இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை கிரகங்களுடைய அமைப்பால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி செயல்லாம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வேலை எனக்கு வேணாம், நான் இன்னொரு வேலைக்கு போகிறேன், இதை விட பெட்டராக ஃபீல் பண்ணுவேன், இன்னொரு வேலைக்கு போனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இப்போதைக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கே போங்க. இப்போ நீங்கள் வேறு ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வேலையாக தான் இருக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த 15 நாட்களில் இன்னொரு வேலைக்கு போகவே வேண்டாம். இந்த 15 நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வேலை பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு அதை விட இது பரவாயில்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்டையும் உங்கள் யோசனையை ஷேர் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பணி செய்யும் இடத்துல அதிக அளவில் வேலைப்பளு இருக்கக்கூடும். சக பணியாளர்களோடு இணக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்காது. பணம் கொடுக்கல் வாங்குதல மிக கவனமோடு இருக்க வேண்டுங்க. மேலும் புது தொழில் தொடங்குவதா அல்லது அபிவிருத்தி சார்ந்த முயற்சிகளிலேயோ கூட்டு தொழிலாக செயல்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் என்பது போன்ற பண ரீதியான அபாகரமான தொழில் செய்வோர் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும்.
முக்கியமாக பணம் ஏதாவது புதுசாக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதுவே அதிக பணமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப யோசனை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு முடிவாக எடுத்தாலும் பரவாயில்ல. திருமண காரியங்களை பொறுத்த வரையில் வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது இளம் வயதில் இருக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிர்பார்த்தது போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரன் அமையாது. அதான் கவலைப்படாதீங்க. இந்த 15 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரன் உங்களுக்கு கிடைக்கும். தடங்கள் ஏதாவது இருப்பதால் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் வரன் பார்ப்பதை தள்ளி வைத்து கொள்வது நல்லதுங்க. அதாவது நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்கு உங்கள் கல்யாண பேச்சையே எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற்போல் அமையும். ஆனால் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்கள்ல, இவங்க இவ்வளோ படிச்சிருக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ சேல்ரி வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் வரன் பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பு எதுவும் நடக்காது. அதனால் இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் வரன் பார்க்குறத தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுக்கிரன் செவ்வாய் பகவானின் பார்வை ஏற்கனவே இருக்கும் விஷயங்களை கை நழுவி போகாமல் தக்க வைத்துக்கொள்ள இவங்க இருவருமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றத்தினை நோக்கி நகர வேண்டாம். அதாவது இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற செயலியே செய்யுங்க. வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எதையுமே செய்ய வேண்டாம். முக்கியமாக இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் செய்யாதீங்க. இதுக்கப்புறம் வேணால் இந்த ஒரு மாதம் போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. மாற்றம் ஏற்பட்டாலுமே அதை சிந்தித்து மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்க. மேலும் செவ்வாயுடைய பார்வையால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த 15 நாட்களில் தொடர் போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கக்கூடும். எதுக்கெடுத்தாலும் கஷ்டப்படணும். அதாவது இந்த செவ்வாயோட பார்வை உங்களோட ராசியில் படுறனால குடும்ப வாழ்க்கையில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு, சின்ன விஷயம்னா கூட அது பெருசாக உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்களே அமைதியாக இருந்தால் கூட உங்கள் வாயும் சும்மா இருக்காது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த 15 நாள் இந்த கும்பராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நீங்கள் மற்றவங்ககிட்ட பேசும்போது உங்கள் பேச்சில் கவனத்தை செலுத்தி பார்த்து கவனமாக பேசுங்க. அவங்களே சண்டை போட வந்தால் கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாயவே திறக்காதீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுருங்க. அப்படி நீங்கள் மேலும் மேலும் பேசுனீங்க அப்படின்னா பிரியிற ஸ்டேஜ் கூட வரும். அதாவது கணவன் மனைவிக்கு நான் இப்போ சொல்கிறேன், கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது சின்ன சண்டையாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதை பெருசாக பேசுனீங்க அப்படின்னா பெரிய சண்டையாக வந்துடும். அந்தளவுக்கு தான் செவ்வாயுடைய பார்வையால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடுங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடனும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் மனக்கசப்புகள் அதிக அளவில் ஏற்படுங்க. அதாவது மனக்கசப்புன்னு எடுத்துகிட்டா கஷ்டம். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, திருப்பி நம்ம மனசு ஏற்றுக்காது. நம்ம ஏதாவது அவங்கள சொல்ல போய் அவங்க மனசு ஏற்றுக்காது. ஸோ மன சங்கடங்கள் ஏற்படும். முக்கியமாக உறவினர்களுடையும் நண்பர்களிடையும் அதிக அளவில் இந்த மனசு தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னாலும் சரி, அது ஏதாவது ஒரு அட்வைஸே பண்ணுறீங்கனாலும் சரி, அது அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி புரிய வைங்க. நீங்கள் வேறு மாதிரி நல்ல விதமாக தான் சொல்லுவீங்க, ஆனால் கேட்குறவங்களுக்கு அது நல்ல விதமாக இருக்குமா அப்படின்றது தெரியாது. எப்பயுமே ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டால் உள்ளே ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் உள் மனசில் தெரியும் அவங்க நம்மளை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே இருக்கும் நேச்சராகவே. ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ஏற்றுக்குவாங்க, அவங்க என்ன மாதிரி கேரக்டர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படினாலும் ஒருத்தங்களுக்கு ஈஸியாக அட்வைஸ் பண்ண முடியாது. நம்ம கூட யார் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் நம்ம ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுவோம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கேட்போம், அட்வைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்குறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்களோ அந்த மாதிரியே அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுங்க. இல்லைன்னா அவங்க தப்பாக உங்களை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் இந்த காலகட்டம் எல்லாமே, அதாவது இந்த குறிப்பிட்ட இந்த 15 நாட்களில் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். முக்கியமாக பேச்சுவார்த்தையில் அதிக மனக்கசப்பு மற்றவங்களாலேயும் மனக்கசப்பு வரும், நீங்களும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துவீங்க. அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு அமைஞ்சிருக்குங்க. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் நீங்கள் கும்பராசியாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி சனி வாரம் சனிக்கிழமை வருதுல்ல, அப்போ சனி பகவானை நினைத்து ஒரு விரதம் இருங்க. ஒரு
காலையில் டைமில் மதிய டைமு இந்த மாதிரி காலையிலனா மதியம் இந்த 2 டைமில் ஏதோ ஒரு டைம் விரதம் இருந்து எல் தீபம் ஏற்றி உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், காக்கைக்கு சாதம் வைங்க, கோவிலில் இருக்கக்கூடிய மாட்டுகளுக்கு பழம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து சனிக்கிழமை நாளில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தில் செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் வந்து நாம் கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.